நாளை நியமித்து ஒன்று கூடியிருக்கிற நாம் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். நாம் கூடியிருக்கிறவங்க இல்லை Facebook, YouTube வாயிலாக என்னோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் உடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இங்க உள்ளவங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கலாம். ஜெயம் நம்முடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவர். நாம் மேலெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆச்சரியமான, அற்புதமான, அதிசயமான பதிலை அவர் தந்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் தென்படுகிறவரா, கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். முழங்கால் படித்து இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியே, நாம் இந்திய தேசம் ஒரு பேரழிவை நோக்கி காணப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலத்துல ஒரு பெரிய அழிவு. 3 ஊரே இல்லைன்னு சொல்றாங்க. 30 கிலோமீட்டருக்கு அடிச்சு கொண்டு வந்திருக்கிறது. மலை சரிவு, மண் சரிவுல புதைக்கப்பட்டு அந்த கோர காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதற்காக செபிக்கும்படியே தான் உன்னை என்னை கத்த சுகமாக வச்சிருக்கிறார். எத்தனை ஜனங்கள் உயிரோடு கூட போராடி மண்ணுல புதைந்து போனவர்களாய், கரை மட்டும் தெரியுது சிலருக்கு, மண்ணு ஃபுல்லா மூடி இருக்கு. மிருகங்களும் மாட்டி இருக்கு. மனிதர்கள் ஒரு 3 கிராமத்துக்கு ஒரு பெரிய அழிவை நோக்கி காத்திருக்கு. அந்த ஜனங்களுடைய பரிதாப நிலைமையை பாருங்க. நாம் நீதிமான்கள், அதனாலதான் நான் சுகமா இருக்கிறேன், அவங்க எல்லாம் பாவி அதனால அடிஞ்சாங்க. இல்ல, கர்த்தருடைய அநாதி கிருபை, அநாதி தயவு அவர் நம்ம பாராட்டினதுனால சுவாசிக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். நம்மை போல அன்பு சகோதரன் சகோதரி குடும்பத்தை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, யார் எங்கிறாங்கன்னு தெரியாத நிலைமையில கேரள மாநிலத்தில் ஒரு பெரிய அழிவை நோக்கி காத்திருக்கிற ஜனங்களின்காக நீய நானும் பரிதபிக்கலன்னா வேற யார் பரிதபிக்க முடியும்? அதற்காக திறப்புல நீய நானும் நிற்கலன்னா வேற யார் நிற்க முடியும்? உடைய கரங்களை உயர்த்துங்க. பரலோக தேவன் பார்க்க முடியும். உடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. என் தேசத்தின் அழிவை நீக்குவீராக. ஒரு விசை மனமரங்கும் என்று சொல்லி நாம் செபிக்கலாமா? நாம் செபிக்கலாமா? எஸ் அப்பா, உடைய சமூகத்துக்கு நேராய் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என் தேவனுடைய மனதுருக்கத்தின் கரம் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. ஆண்டவரே, வயநாடு பகுதி முழுவதும் இயேசுவினுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எல்லா அழிவுல சீற்றத்துல மாட்டி குடும்பங்களை இழந்து தத்தளித்து, ஆண்டவரை யார் உயிரோடு இருக்கிறாங்க, யாரு செத்தாங்கன்னு தெரியாத நிலைமையில 3 கிராமத்து ஜனங்கள், ஆண்டவரே 500க்கு மேற்பட்ட ஆண்டவரே வீடுகள் காணாம போயிட்டு போ. என் தேவனின் மனம் இறங்குவீராக. என் தேவனே, என் தேவனே, நீர் மனம் இறங்குங்கள் டாடி. எஸ்ப்பா, ஆண்டவரே 500 வீட்டுல எவ்வளவு ஜனம் வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவரே அப்பா, எவ்வளோ ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே மண்ணுல மடிந்து கிடக்குறாங்களப்பா. ஆண்டவரே, என் தேவனின் மனம் இறங்கும். ஆண்டவரே, எங்கள் உபவாசங்களையும் ஜெபங்களையும் எங்களுடைய கண்ணீரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தேவனின் மனம் இறங்குவீராக. அந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பங்கள் உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை, பாதுகாப்பு, உணவு ஆண்டவரே அப்பா நீ தருவீராக. இன்னும் 1000 பேர் வந்தாலும் 15 நாள் ஆகும் அதையெல்லாம் சரி செய்யன்றாங்களப்பா. ஆண்டவரே, உதவி செய்ய ஆட்களை எழுப்புவீராக. பணத்தால உதவி செய்ய ஆண்டவரே, கரத்தால ஆண்டவரே, பலத்தால உதவி செய்ய ஆண்டவரே, தன்னுடைய சரீர உழைப்பை கொடுக்க ஆண்டவரே ஆட்களை எழுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். இதற்காக ஆண்டவரே முன் உதவி நீட்டுகிறேன். ஆண்டவரே, உதவி கரத்தை நீட்டுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. வயநாடு பகுதி முழுவதும் காணப்படுகிற இந்த அழிவிலிருந்து எல்லா ஜனங்களையும்
ஆண்டவரே மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புதைந்து போய் காணப்படுகிற சடலங்கள் குவியலாய் குவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனின் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கோபாக்கினையிலிருந்து இந்த ஜனங்களை தப்புவிப்பீராக. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காமல் காப்பேன் என்று சொன்னீரேன். உம்மை ஆராதிக்கிற பெருங்கூட்டம் உள்ள அந்த ஜனங்களில் உம்முடைய கரம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தருடைய கரம் அசைவாடினபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே நீ தந்த ஆண்டவரே விடுதலைக்காய் நன்றி. எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை மனம் இறங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய ஜெபங்களை கேட்டீரே உமக்கு நன்றி. என் ஜெபங்களுக்கு பதில் தந்தீரே உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Lord. உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமில்ல கர்நாடக பகுதியில் அதிகமான மழை, எல்லா டேம் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குது. இந்த காவேரி இந்த பக்கம் மேட்டூர் டேம் எல்லாம் இந்த பக்கம் நார்த் பகுதியில் அதிகமான மழையினால் அநேகர் பாதிக்கப்பட்டு வீடு வாசலை இழந்திருக்காங்க. இமாச்சல் பிரதேசத்துல அநேக பெருவெள்ளத்தினால் அநேக வீடு வாசல் இழந்து அங்கேயும் அநேக ஜனங்கள் உயிரிழப்பு காணப்படுகிறது. நாம இந்திய தேசம் முழுவதிலும் உள்ள பாதுகாப்பிற்காக ஆண்டவரே இந்த மழை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது. இமாச்சல் பகுதியில கர்நாடகாவில ஆண்டவரே இந்தியா எல்லை முழுவதும் இமய முதல் குமரி வரை இயேசுவினுடைய ரத்தம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பிற்காக ஒரு ஜீவனமை அறியாம மறிக்க கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்நாடகாவில அதிகமான வெள்ளம் பெருக்கினால் அநேக வீடுகளை இழந்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் தவித்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்நாடகா முழுவதும் பெருவெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. எல்லா டேமும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அநேக வீடு வாசலை இழந்து நிற்கிறாங்க. அநேகர் ஆண்டவரே இந்த தண்ணியில முழுகி போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே இமாச்சல் பகுதியில உமது கரம் இறங்கட்டும். அநேக உயிர் சேதங்கள் எல்லாம் மண் சரிவுகள் ஆண்டவரே ஆண்டவரே நிலநடுக்கங்கள் காணப்படுகிற எல்லா இடங்களிலும் உமது கரம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் உமது கரம் இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தின் கரம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவினுடைய வல்லமை கடந்து போகட்டையா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜீவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. உடைய பார்வையில அருமையானது. என் தேவன் மனம் இறங்குவீராக. ஒருவருமை அறியாம மறிக்க கூடாது. ஒருவர் அந்த வெள்ளங்களில ஆண்டவரே மழையிலும் ஆண்டவரே மண் சரிவிலும் மடிந்து போக கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே இயற்கையின் சீற்றத்தை பார்த்து நாங்கள் கட்டளை கொடுக்கிறீரா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீ நெல் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே அந்த அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எல்லை முழுவதும் இயேசுவினுடைய ரத்தம் கடந்து போவதாக. எல்லா இயற்கை சீற்றங்களுக்கு பிள்ளைகளை விலக்குவீராக. ஆண்டவரே எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேசத்துல ஆண்டவரே ஒரு பெரிய பயம் நடுக்கம் உருவாகி எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே பெரிய பதட்டம் உருவாகி நிற்கிறது. என் தேவன் ஆண்டவரே மனம் இறங்குவீராக. எங்க இந்திய தேசத்தின் மேல நீர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களுப்பா வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத நிற்கிற ஜனங்களின் மேல பரிதவியாமல் இருப்பேனா என்று சொல்லிறேன். ஆண்டவரே விக்கிரகத்தையும் தெய்வம் யார் என்று சொல்லி அறியாமையும் இருக்கிறது ஜனங்களின் மேல கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒருவரும் மண்டு போக விடாது நடி. ஒருவரும் அழிந்து போக விடாது சப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் பாதுகாப்பீராக. எல்லா ஜனங்களின் மேல உடைய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். இந்தியா முழுவதும் உடைய சேமத்தை ஆசீர்வாதத்தை நீங்க தாங்கப்பா. நீங்க தரும்பொழுது அதனோடு வேதனையை கூட்டாததை வேதனையை கூட்டாததை ஆண்டவரே எல்லா எல்லை முழுவதும் உங்களுடைய பாதுகாப்பு கடந்து வருவதா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்திய தேசத்தின் மேல மனம் இறங்கட்டும்.
எல்லா ஜனங்களையும் நீ ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. எல்லா ஜனங்களையும் பக்கமாய் திருப்பினபடியால் உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த தேசத்தின் மேல உம்முடைய மனதுருக்கத்தின் கரம் இறங்கட்டும். உம்முடைய பார்வை எங்க மேல படட்டும் டாடி. இயேசுப்பா, நீர் அற்புதத்தை செய்வீராக. Thank you Lord, thank you Jesus. நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேங்க. ஜெபத்திற்கு பதில் தாங்க டாடி. நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தேவன் அற்புதத்தை செய்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. அது மட்டுமில்ல, இந்திய தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் தெய்வத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ரட்சிப்பை தாப்பா. எல்லா சாபங்கள், எல்லா பலவானின் கட்டுகள், தேசத்தை அலக்கடிக்கிற எல்லா போராத ஆவியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கு. எவ்வளோ ஜனங்கள் மாந்திரிகத்திலும் செய்வினை வாழ்க்கையை தொற்று போனவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள், தெய்வத்தை அலைந்து திரிகிறவோ எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள், எவ்வளோ சுவிசேஷம், எத்தனை சபைகள், எத்தனை இடங்களில் இருந்தாலும் இயேசுவை அறியாம ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது, ஒரு திரள் நின்று கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி நாம் செபிப்போமா? நாம் செபிப்போமா? இயேசுவே, இந்தியாவின் மேல மனமிறங்கு. இந்திய தேசத்தை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே, தெய்வத்தை தேடி ஆண்டவரே, யார் தெய்வம் என்று சொல்லி தெரியாம அலைந்து திரிகிறார்களே, நீரே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் சுவிசேஷம் பரவக்கூடாதபடி முடக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த சுவிசேஷம் வேகமாய் பரவட்டும். இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறியட்டும். நீரே வழி, சத்தியம் என்று சொல்லி அறியட்டும். உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்வார்களாக. இயேசுவே, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை தேடி தேடி அலைந்து ஆண்டவரே, உலகம் தான், உலகத்தில் உள்ளவர்கள் தான் சிற்றின்பம் என்று சொல்லி தெரிகிறார்கள். ஆண்டவரே, நமக்காக ஒருவர் மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை காண்பிக்க ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எத்தனை பேர் போராடியும் ஆண்டவரே, எத்தனை பேர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இன்னும் இந்தியா இயேசுவை காணலையே. அப்பா, இந்த ஜனங்களை நீ ரட்சிப்பீராக. எங்க இந்திய தேசத்தை நீ ரட்சிப்பீராக. எங்க இந்தியாவின் மேல மனமிறங்கு. ஆண்டவரே, தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு நீர் பிரத்யட்சமாய் வெளிப்படுவீராக. நீரே தெய்வம் என்று சொல்லி காண்பிப்பீராக. இந்திய தேசமே இயேசுவை பார்க்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க. எல்லா பிசாசின் பிடியில, மாந்திரிகத்தில, செய்வினையில ஆண்டவரே, விக்கிரகத்துக்கு அடிமையாக்கப்பட்டு ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய சொத்தை ஆண்டவரே, தன்னுடைய பலனை இழந்து வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து ஆண்டவரே, வறுமையின் கோட்டில நிற்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, உணவுக்காக எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனம் பசி பட்டினியில ஆண்டவரே, தங்க வீடு இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம எவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் தேவனின் மனம் இறங்குவீராக. என் மனம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறையா. இயேசுப்பா, நீங்க மனம் இறங்குங்க டாடி. ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தை நினைவு கூறுவீராக. ஆண்டவரே, இந்திய தேசம் பின்தங்கின நிலைமையில போகாம ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால நிரம்பப்படட்டும். பொருளாதாரத்தில் உயர்த்தப்படட்டும். என் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பார்ப்பார்களாக. என் ஜனங்களே இயேசுவை காண்பார்களாக. ஆசீர்வாதத்தின் பெருமழை இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவின் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா சாபங்கள், தரித்திரங்கள், இல்லாமைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால மாற்ற
மாற்றுவீராக. இந்திய தேசத்தின் ரட்சிப்பை தந்தீரே உமக்கு நன்றி. இந்தியாவுக்குள்ள மீட்பை தந்தீரே உமக்கு நன்றி. பாணி தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளையும் பக்கமாய் திருப்பினீரே உமக்கு நன்றி 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 இயேசுவே. ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அது மட்டுமல்ல, அநேகர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தன்னுடைய சுய பக்தியை இழந்தவர்களா, எத்தனையோ பேர் நரம்பு தளர்ச்சினால, சிந்தையில போராட்டத்தினால, பிரெயின்ல காணப்படுகிற பிரச்சனையினால காணப்படுகிற இந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். மனநல பாதிக்கப்பட்டு நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஜனங்கள் நின்று கொண்டிருக்காங்க. இந்தியாவிலேயே நரம்புக்கான அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை பெங்களூர்ல தான் கொடுக்கப்படுகிறது. நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்படி அழகழகான பெண்களும் ஆண்களும் அதை பெற்றவர்கள் கைப்பிடித்துக் கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. இப்படி மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றவர்களுக்கு எவ்வளவு வேதனை, அந்த பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு அப்படி வளர்க்கிறவங்களை